ஓம் சரவணபவா. தென்னகத்தின் புனித நிலங்களில் ஒன்று சுவாமிமலை. அழகான இயற்கை சூழலில் பசுமையான மரங்கள் சூழ தென்றல் காற்று வீசும் இடத்தில் உயர்ந்து நிற்கிறது அந்த மலை. சுவாமிமலை என்பது சாதாரண மலை அல்ல, அது ஆறுபடை வீடுகளில் மூன்றாவது எனும் பெருமை பெற்ற தலம். சுவாமிமலைக்கு ஏன் சுவாமி எனும் பெயர் வந்தது தெரியுமா? ஒரு காலத்தில் பிரம்மா உலகத்தை படைத்தவர் என்ற பெருமை பெற்று பெருமிதத்துடன் இருந்தார். அந்த நேரத்தில் முருக பெருமான் பிரம்மாவை சோதிக்க முடிவு செய்தார். அந்தச் சம்பவம் தான் சுவாமிமலையின் வரலாற்றின் தொடக்கம். ஒருநாள் சிவபெருமானும் பார்வதியும் கைலாயத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களது கண்மணி கார்த்திகேயன் வேலாயுதப் பாணி சிறியவனாக இருந்தாலும் அறிவில் அளவற்ற பெருமை கொண்டவர் சிவபெருமானிடம் நெருங்கி வந்து வணங்கினார். அப்போது அங்கிருந்து பிரம்மா வருகிறார். பிரம்மா மிகுந்த பெருமிதத்துடன் நான் உலகங்களை படைத்தவன், நான் தான் வேதங்களின் அர்த்தத்தை அறிபவன் என்று மனதில் எண்ணிக்கொண்டு வருகிறார். முருகன் அவரை நோக்கி நின்றார். இனிமையான சிரிப்புடன் கண்களில் பளிச்சென்று ஒளி தெரிகிறது. முருகன் சொல்கிறார், ஓ பிரம்மா, நீ யார்? உன் கடமை என்ன? பிரம்மா திமிருடன் சொல்கிறார், நான் பிரம்மா, உலகங்களை படைப்பவன். நானே வேதங்களின் மூலத்தை அறிபவன். முருகன் மீண்டும் கேட்கிறார், சரி, நீ ஓம் பிரணவத்தின் அர்த்தம் அறிவாயா? பிரம்மா அசந்து போய் சொல்கிறார், ஓம் என்பது பரம்பொருளை குறிக்கும். அதுவே வேதங்களின் உயிர். முருகன் மீண்டும் கேட்கிறார், ஆமாம், ஆனால் அதன் உட்கருத்து என்ன? அதின் மூல அர்த்தம் என்ன? பிரம்மா திணறுகிறார். அவர் அதற்கான முழு அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. அப்போது முருகன் சிறிது சிரித்தார். பின்னர் திடீரென தனது சக்தியை வெளிப்படுத்தி பிரம்மாவை சிறையில் அடைத்தார். பிரம்மா அதிர்ந்து விடுதலைக்காக சிவபெருமானிடம் புலம்புகிறார். சிவபெருமான் அந்தச் செய்தி கேட்டு முருகனின் அருகே வந்தார். குமாரா, நீ ஏன் பிரம்மாவை அடைத்தாய்? முருகன் சாந்தமாக சொல்கிறார், அப்பா, அவர் தன் பணியை அறியாமல் பெருமிதம் கொள்கிறார். அவர் ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தம் அறியவில்லை. அந்த அர்த்தத்தை நான் உனக்கே சொல்கிறேன். சிவபெருமான் அசந்து போய் கேட்கிறார், எனக்கும் தெரியாது. சொல்லு குமாரா. அப்போது முருகப் பெருமான் சிவபெருமானை அருகே அழைத்து கொண்டு சுவாமிமலை எனப்படும் மலை மீது ஏறி அவரது காதில் மெல்ல சொன்னார் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை. அதனால் இங்கு முருகன் தான் சுவாமி குரு, சிவபெருமான் தான் சிஷ்யன். அந்த காட்சியை பார்த்த தேவர்கள் அனைவரும் வியந்து இது அருள்மிகு சுவாமி மலை எனப் புகழ்ந்தனர். இப்போ இங்கே நாம அந்த மலைப்பகுதியை, அந்த தருணத்தின் சுவாரஸ்யத்தை மிக நீளமாக விவரிக்கலாம். முருகனின் தோற்ற அழகு, மலைப்பகுதியின் இயற்கை அழகு, பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை சொல்லும் தருணம், ஏன் சிவபெருமான் தன் மகனிடம் கற்றார், தேவர்கள் மகிழ்ச்சி, அந்த தருணத்தில் ஒலித்த ஓம் சரவணபவா. அந்த நாளிலிருந்து சுவாமிமலை முருகன் அறிவின் கடவுள், குரு, அறிவு தரும் தெய்வம் என்று போற்றப்படுகிறார். இங்கு வரும் பக்தர்கள் முருகன் அருளால் கல்வியில் மேம்படுவார்கள். குழந்தைகள் கல்வி தொடங்கும் முன் இங்கு வருவது பாரம்பரியமாக உள்ளது. ஓம் சரவணபவா. பரம பவித்திரமான தலம் சுவாமிமலை. மலை அடிவாரத்தில் பசுமை நிறைந்த மரங்கள், செடிகள், மலர்கள். பறவைகளின் கீச்சு ஒலி, புனிதம் நிறைந்த காற்று. மலை உச்சியில் நின்று கொண்டிருக்கும் அற்புதமான கோபுரம். வானவில் போல காட்சி தரும் கோவில் சிகரம். அந்த மலைக்கு செல்லும் படிகள் 60 படிகள். அந்த 60 படிகள் சாஸ்திரங்களின் அர்த்தத்தை குறிக்கின்றன என்று பெரியோர் சொல்வார்கள். பக்தர்கள் கையில் பூமாலை, வேப்பிலை, பழங்கள், தேங்காய் எடுத்துக்கொண்டு ஹரஹர சரவணபவா என்று கோஷம் எழுப்பி மலை ஏறுகிறார்கள். வானில் மணி ஓசை டிங் டிங் ஒலிக்கிறது. மலை முழுவதும் ஓர் ஆனந்தம். அந்த மலை இன்று அறிவு தரும் தலம், குருபீடம். ஆனால் அதன் பின்னணியில் ஒரு ஆழமான கதை உள்ளது. அந்த கதையை நாம் கேட்கப் போகிறோம். ஒரு காலத்தில் பிரம்மா உலகங்களை படைத்தவர் என்ற பெருமை கொண்டு இருந்தார். அவர் தினமும் நான் தான் படைப்பின் அதிபதி என்று நினைத்து பெருமிதம் அடைவார். ஒரு நாள் தேவலோகம் முழுவதும் பிரம்மா பெருமிதமாக நடமாடி வந்தார். அவர் மனதில் நினைத்தார், இந்த உலகத்தில் எனக்கு சமானர் யாருமில்லை. அப்போது முருகப் பெருமான் வேலாயுதப் பாணி அழகிய குமாரன், சிவபெருமானின் மகன், சிவகங்கை மேல் விளையாடிக் கொண்டிருந்தார். அவர் பிரம்மாவை பார்த்தார். அவர் முகத்தில் அந்த பெருமிதத்தை கண்டார். முருகன் மெதுவாக சிரித்தார். இவருக்கு சிறிது பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தார். அவர் பிரம்மாவை நோக்கி நடந்தார். பிரம்மா வணக்கம் செய்யாமல் தலை உயர்த்தி பெருமையுடன் பார்த்தார். முருகன் இனிமையாக கேட்டார், ஓ பிரம்மா, நீ யார்? பிரம்மா ஆச்சரியப்பட்டார். இந்த குழந்தை என்ன கேட்கிறான்? என்னை யார் என்று தெரியாமல். அவர் பெருமிதமாக சொன்னார், நான் பிரம்மா, உலகத்தை படைத்தவன். முருகன் சிரித்தார். சரி, நீ உலகத்தை படைத்தவனாக இருந்தால் உனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு சொல்லு, ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தம் என்ன? பிரம்மா திகைத்தார்.
ஓம் என்பது பரம்பொருளை குறிக்கும். அதுவே வேதங்களின் சுருக்கம். அவர் சுருக்கமாக சொன்னார். முருகன் மீண்டும் கேட்டார். அதன் ஆழமான அர்த்தம் என்ன? அதன் பிரிவு, பொருள், சக்தி எல்லாம் உனக்கு தெரியுமா? பிரம்மா வியந்தார். அவருக்கு தெரியவில்லை. அவர் தடுமாறினார். அவர் சொன்னார், அர்த்தம் தெரியாது. ஆனால் அதைச் சொல்வது உன் பணி அல்ல. அப்போது முருகனின் கண்கள் சிவந்தன. ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தம் தெரியாமல் படைப்பின் அதிபதி என்று பெருமிதம் கொள்கிறாயா? முருகன் உடனே தன் சக்தியை வெளிப்படுத்தி பிரம்மாவை கட்டிப் போட்டார். அவர் அவரை சிறையில் அடைத்தார். அந்த செய்தி தேவலோகத்தில் பரவியது. தேவர்கள் திகைத்தனர். பிரம்மா சிறையில்? அப்படியானால் படைப்பு யார் செய்வார்? அப்போது சிவபெருமான் இந்த செய்தி கேட்டு குமாரனின் அருகே வந்தார். அவர் புன்னகையுடன் கேட்டார், குமாரா, நீ பிரம்மாவை ஏன் சிறையில் அடைத்தாய்? முருகன் சாந்தமாகச் சொன்னார், அப்பா. அவர் பெருமிதம் கொண்டார். ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தம் தெரியாமல் உலகத்தை படைக்கிறார். அவருக்கு நான் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். சிவபெருமான் கேட்டார், சரி, ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தம் உனக்கு தெரிகிறதா? முருகன் சிரித்தார். அர்த்தம் எனக்கு தெரியும். அது யாருக்கும் தெரியாத ரகசியம். நீ கேட்க விரும்புகிறாயா? சிவபெருமான் சொன்னார், ஆமாம் மகனே, சொல்லு. முருகன் சொன்னார், அப்பா, இந்த மந்திரம் மிக புனிதமானது. அதை யாரும் சத்தமாகச் சொல்லக்கூடாது. அது குருவிடம் சீடன் கேட்கும் போது மட்டுமே சொல்லப்படும். அதனால் நான் உனக்கு குருவாகப் போகிறேன். நீ என் சீடனாகப் போக வேண்டும். அந்தச் சொற்களைக் கேட்டு சிவபெருமான் வியந்தார். என் மகன் எனக்கு குருவா? இது ஒரு அதிசயம். ஆனால் அவர் சம்மதித்தார். அவர் சொன்னார், சரி குமாரா, நீ குருவாகவும் நான் சீடனாகவும் இருப்பேன். அந்த புனித அர்த்தத்தை என்னிடம் சொல். அப்போது முருகன் அருகே உள்ள அந்த மலைக்கு ஏறினார். அந்த மலை பசுமையுடன் காட்சி தந்தது. முருகன் உச்சியில் அமர்ந்தார். சிவபெருமான் அவரது காலடியில் அமர்ந்தார். அப்போது முருகன் சிவபெருமானின் காதில் மெல்ல சொன்னார், ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தம். அந்த தருணத்தில் வானத்தில் தேவர்கள் மலர் மழை பொழிந்தனர். அந்த மலை முழுவதும் தெய்வீக ஒளி பரவியது. தேவர்கள் மகிழ்ச்சி கொண்டு ஓம் சரவணபவா என்று முழக்கமிட்டனர். அந்த நாளிலிருந்து அந்த மலை சுவாமிமலை எனப் புகழப்பட்டது. ஏனெனில் இங்கு சிவபெருமான் சீடனாகவும் முருகன் குருவாகவும் இருந்தார். அறிவு எப்போதும் பெருமிதத்துடன் அல்ல, பணிவுடன் இருக்க வேண்டும். உண்மையான அறிவு குருவிடம் கிடைக்கும். சுவாமிமலைக்கு வரும் பக்தர்கள் முருகன் அருளால் அறிவில் சிறந்து விளங்குவார்கள்.